1700களில் மாவீரன் வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள் வெள்ளைய ஆதிக்கத்துக்கு எதிராக வரிகொடாமை இயக்கம், இந்தியாவிலேயே வரிகொடாமை இயக்கத்தை முதலிலே வந்து நாங்கள் சம்பாதித்த வேர்வை சிந்தி உழைத்து சம்பாதித்த அந்த நிதியை, அந்த பணத்தை, அந்த பொருளை எந்த வகையில் வரியாக கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பி அதன் அடிப்படையிலே முதல் குரல் வெள்ளை ஆதிக்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர் மாவீரன் ஐயா அழகுமுத்துக்கோன் அவர்கள். எனவேதான் வெள்ளை ஆதிக்கம் சூழ்ச்சியால் அவரை பிடித்த போது மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள், வெள்ளையர்கள் நீங்கள் மன்னிப்பு கோருங்கள், நாங்கள் உங்களை விடுதலை செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள் தலை போனாலும் சரி, என்னை பீரங்கியால் என் மார்பை பிளந்தாலும் சரி, என்னை தூக்கிலிட்டாலும் சரி, நான் ஒருபோது மன்னிப்பு கோர மாட்டேன். என்னுடைய தாய் திருநாட்டிற்காக இந்த ஏகாதிபத்தியத்தை அழிக்க வேண்டும், உழைத்து சம்பாதித்த பொருளை உங்களுக்கு அளிக்கக்கூடாது என்கின்ற அந்த ஒரே நிலைப்பாட்டிலே நான் என்றைக்கு இருப்பேன். எனவே மன்னிப்பு என்பதே கிடையாது. மன்னிப்பு என்ற வார்த்தைக்கே நான் மன்னிப்பு கோர மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லியதன் விளைவாக பீரங்கி கொண்டு அன்றைக்கு வெள்ளை ஏகாதிபத்தியம் வெள்ளையர்கள் அவர் மார்பை பிளந்தார்கள். மார்பை பிளந்தாலும் கூட அவர் கொண்ட கொள்கை, அவர் வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போரிட்டது, நம்முடைய அந்நியனை விரட்ட வேண்டும் என்ற வகையில் அவர் குரல் கொடுத்தது இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அல்ல, இந்த வீரம் செறிந்த இந்த மண்ணிலே உலகம் உள்ளவரை நிச்சயமாக பாராட்டத்தக்க போற்றத்தக்க வீரமாகத்தான் நிச்சயமாக இருக்கின்றது. எனவேதான் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாவீரனுக்கு அழகுமுத்துக்கோனுக்கு ஒரு சிலை அமைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தை தேர்வு செய்து 1991-96 ஆண்டு வாக்கிலே இந்த இடத்துல சிலை வைத்தார்கள். அன்றைக்கு அம்மாவோட நானும் அன்றைக்கு அமைச்சராக இருந்த காலம், அன்றைக்கு வந்து இந்த சிலையை திறந்ததிலே நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகுந்த ஒரு பெருமைத்தக்க மாவீரனுக்கு புகழ் சேர்க்கின்ற ஒன்றாக நிச்சயமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த காவல்துறையை பொறுத்தவரை, அதுவும் இந்த பொம்மை முதலமைச்சர் அவர்கள் கீழே இருக்கின்ற காவல்துறை குறிப்பாக சட்ட ஒழுங்கிலே முழுமையான அளவுக்கு தோல்வி அடைந்த நிலையிலே நாடு எக்கேடு கெட்டு போனாலும் என்ன, ஆள் கடத்தல், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற பல்வேறு வகையில் லாக்கப் மரணங்கள் போன்ற நடந்த ஒரு சூழ்நிலையில அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருக்கின்ற காவல்துறை இன்றைக்கு இந்த உள்துறை கையில் வைத்திருக்கின்ற இந்த ஸ்டாலின் கீழ் இருக்கின்ற காவல்துறை இன்றைக்கு என்ன பண்ணிருக்கு பாருங்க. இன்னைக்கு முறையாக நேற்று தான் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் பாலகங்கா அவர்கள் இரவு டிசி இன்னைக்கு கூட்டத்தை கூட்டிருக்காரு. கூட்டி ஒவ்வொருத்தருக்கும் டைம் 10 மணிக்கு திமுக, 11 மணிக்கு அண்ணா திமுக, ஒரு ஆளுங்கட்சியின் அடிப்படையில் அவங்க போய் முதல்ல மரியாதை செய்யணும். அதான் காலகாலமாக எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் செய்வோம், அடுத்து திமுக பண்ணுவாங்க. இதை ஒழுங்குபடுத்துவது யாரு? காவல்துறை தான் இன்னைக்கு ஒழுங்குபடுத்தணும். ஆனா பாத்தீங்களா இங்க எப்படி இருக்கின்றது? இன்னைக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு முழுமையான அளவுக்கு எல்லோரும் கஷ்டப்பட்டு இன்றைக்கு பார்த்தா இன்னைக்கு ஒரு புரோட்டோகால், ஒரு மரபு, ஒரு எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி என்ற அந்த ஒரு இது கூட கொடுக்காம இன்றைக்கு யார் வராங்களோ அவங்கெல்லாம் போனா அது எப்படி நியாயமாகும்? அது எனவே முழுமையான அளவுக்கு மரபை காலில் போட்டு மிதித்து ஒரு எதிர்கட்சியை மதிக்காமல் ஒரு தான் தோன்றித்தனமாக ஒரு காவல்துறை இன்றைக்கு அதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இருந்து முழுமையாக தவறிவிட்டு இன்றைக்கு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய உள்துறை எந்த அளவுக்கு இன்றைக்கு வேடிக்கை பார்க்கின்ற ஒரு காவல்துறையாக இன்றைக்கு இருக்கிறது. எவ்வளவு சிரமங்கள் பாருங்க, நீங்க படிக்கட்டில் பார்த்துருப்பீங்க. அவ்வளவு சிரமங்கள் இன்றைக்கு பார்த்தா இன்றைக்கு கட்சிகளுக்கு அதை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு புரோட்டோகால் படி கொடுக்கணும். அதை வரிசைப்படுத்தி கொடுக்க வக்கில்லாத ஒரு காவல்துறையாக இன்றைக்கு இருக்கிறதா இன்றைக்கு வேதனையாக இருக்கின்றது. அப்ப சொல்லுங்க சார். வைகோ சொல்லியிருக்காரு, நான் டிஎம்கே பக்கம் போகாம ஏடிஎம்கே பக்கம் போனதான் அரசியல் செஞ்ச பெரிய தப்புன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாருங்க? இல்ல, இப்போ அருமையண்ணன் வைகோ மீது மிகுந்த மரியாதை உள்ளவன் நான். தனிப்பட்ட முறையில் அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவரோட நினைத்து பார்க்கணும். அதாவது ஒரு நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல தன்றை மறப்பது நன்று சொல்லுவாங்க. நன்றி மறக்கக்கூடாது. அவருடைய கட்சி
அன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு பிரிந்த போது அன்றைக்கு முதலாக அன்னைக்கு பார்த்தா 98ஆம் ஆண்டு அன்னைக்கு கூட்டணியிலே அம்மா அவர்கள் தலைமையில் கூட்டணி சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டு 3 எம்பி ஆனாங்க. அதுக்கு முன்னாடி எம்பி யாராவது ஆயிருக்காங்களா? கிடையாது. அந்த எம்பி ஆனது மட்டும் இல்லாம அந்த கட்சிக்கே வந்து ஒரு அங்கீகாரம் அன்னைக்கு அந்த பம்பர சின்னத்துக்கு வந்து அன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்ததே அன்றைக்கு வந்து அம்மா அன்னைக்கு கூட்டணியில் இருந்ததாதான். அதே போல அம்மாவோடு சேர்ந்த சில கட்சிகள் அவங்களுடைய மனசுல அன்னைக்கு கஷ்டப்படக்கூடாது யாருன்னு தெரியும் அவங்களுக்கு. இன்னைக்கு நான் பேட்டியில சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அம்மாவால தான் எங்க கட்சிக்கெல்லாம் அது அங்கீகாரம் கிடைச்சதுன்னு அவங்களுக்கு தெரியும். நான் பேட்டி பேசும்போது பேட்டி கேட்டுட்டு இருப்பாங்க நிச்சயமா. அப்படி ஒரு அங்கீகாரம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அளித்த நிலையில் அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் கூட வாய் கூசாமல் இது போன்ற வந்து மறைந்த தலைவர் ஒரு கட்சியை வந்து இழிவுபடுத்தி பேசுவது என்பது அண்ணனுடைய அந்த ஒரு பண்புக்கு நல்லதல்ல என்பதுதான் நிச்சயமா நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, திமுகவை பத்தி நீங்க போற்றி புகழ்ந்துங்க, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. திமுக பத்தி என்னென்ன சொன்னீங்க நீங்க? அதாவது நீங்க சொல்லாத வார்த்தை கிடையாது. அன்றைக்கு திமுகவிலிருந்து மதிமுக பிரிந்த போது அன்றைக்கு மதிமுக தொண்டர்கள் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில அன்னைக்கு அண்ணன் வைகோ ஒரு வார்த்தை சொன்னார், எங்கள் தொண்டர்கள் மீது கை வைத்தால் உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் வந்து வெள்ளைச்சேலை கட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இன்னைக்கு திமுகவை ஏதோ எதிர்பார்ப்புக்காக எங்களை வந்து குறை சொல்வதை விட்டுவிட்டு எதிர்பார்ப்பதை எதிர்பார்த்ததை நிறைவேற்றி அதன் மூலம் நீங்கள் லாபம் அடையுங்கள், எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் அதற்காக வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த எங்களை எல்லாம் வந்து வசைப்படாதீர்கள், நன்றி மறவாதீர்கள் என்றுதான் நான் அண்ணன் வைகோ அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கட்சி கொடிகளை நிறைய இடத்துல அகற்றதை பார்க்க முடியுது. தாவேக்கு கொடி அகற்றதா ரொம்ப இஷ்யூ ஆயிருக்கு. இப்போ வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் இருக்கக்கூடாது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. சட்டத்தின் மாணவர்கள் சமம். எல்லா கொடியும் எடுங்க. இப்போ அவர் திமுகவுக்கு வந்து பார்த்தா எங்க கொடி எடுக்கணும், எங்க கொடி போட்ல பறக்கக்கூடாது, தாவேக்க கொடி பறக்கக்கூடாது. அப்ப திமுக கொடி 1-2 இடத்துல பறக்கலாமா? அது அப்ப எடுத்தா எல்லா கொடி எடுங்க. அது என்ன வந்து வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் ஒரு பாகுபாடு, ஒரு டிஸ்கிரிமினேஷன். எனவே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடக்குமுறைக்கு அஞ்சாதவர்கள் தமிழர்கள், அடக்குமுறைக்கு அஞ்சாதவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எந்த நிலையிலும் சரி, எப்படிப்பட்ட அடக்குமுறையாக இருந்தாலும் சரி, 2024 வெல்ல போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மாவுடைய அரசு தான் தமிழ்நாட்டிலே மீண்டும் மலரும் என்று சொல்லி